بسم الله الرحمن الرحيم. السماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال الله تعالى ألم تر أن الله يعلم ما في السماوات وما في الأرض ما يكون من نجوى ثلاثة إلا هو رابعهم ولا خمسة إلا هو سادسهم ولا أدنى من ذلك ولا أكثر إلا هو معهم أينما كانوا ثم ينبئهم بما عملوا يوم القيامة. إلا ولا யோகவல்லோன் அல்லாஹு தஆலாவுக்கே புகழனைத்தும் அவனின் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா சமூகம் அந்த சமூகத்தை தொடர்ந்தவர்கள் மறுமை நாள் வரையும் அல்லாஹ்வுக்கும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்ற எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. புனிதமான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவின் இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற அடியார்களே, அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனான அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டு ஈமானியத்துடன்
பிறகு அதற்கு மாற்றமான கருத்து தெரிவிப்பதற்கு எந்த மூமினுக்கும் அதிகாரம் கிடையாது என்று சூரத்துல் அஹ்ஸாப் 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். வமா கான லில் முஃமினின் வலா முஃமினத்தின், எந்த மூமினான ஆணுக்கும் எந்த மூமினான பெண்ணுக்கும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்த பிறகு அதை இப்படி செய்தால் என்ன, அப்படி செய்தால் என்ன, விட்டு கொடுத்தால் என்ன, அவர்களின் மதஸ்தானங்களுக்குள் நாம் சொல்லுவோமே, எங்கள் மதஸ்தானங்களுக்கு அவர்கள் வரட்டுமே என்று நாம் என்ன வார்த்தைகள் தான் பேசினாலும் அதற்கு எந்த சக்தியும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. யாராகிலும் அப்படி முடிவெடுத்தால் ஃபகத் தல்ல தலாலம் முபீனா, அவன் பகிரங்க வழிகட்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அஹ்ஸாப் 36வது வசனத்தில் சொல்லித் தருகின்றான். அன்பு சகோதரர்களே, இந்த கட்டத்தில் ஒன்றை சிந்திப்போம். அவசரமாக ஒரு தவறு செய்வோம், அடுத்த நாம் முத்தாகுவேனே, என்னுடைய ரூஹ் பிரிக்கப்பட்டு விடுமே, நான் இன்னொருவனுக்கு ஒப்பாக செயல்படுகின்றேன், மாற்று மத சகோதரனுக்கு ஒப்பாக தலை மாறுகின்றேன், மாற்று மத சகோதரனுக்கு ஒப்பாக டபிள்யூ தாடி வைக்கின்றேன், மாற்று மத சகோதரனுக்கு ஒப்பாக நான் என்னுடைய ஆடைகள் அணிகின்றேன், மாற்று மத சகோதரனை போன்று கைகளிலும் கழுத்துகளிலும் சங்கிலி எழுகின்றேன், அவனை போன்று நானும் சங்கமாகிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அடுத்த கணம் எனது மௌத்து வந்து விட்டால் என் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை மனிதன் சிந்திப்பான் என்றால் ஒரு நாள் தவறு செய்ய மாட்டான். சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? சூரா ஆல இம்ரான் 185வது வசனத்திலே மிக தெளிவாக சொல்கின்றான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ வ மல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். ஒவ்வொரு மனிதனும் மௌத்தை அனுபவித்தான் தீர வேண்டும். அவருடைய கூலிகள் அறிவிக்கப்படுகின்ற பொழுது, நாளை ஒரு நாளையில் அறிவிக்கப்படுகின்ற பொழுது, யாரெல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைகின்றானோ அந்த மனிதன் வெற்றி பெற்றவனாக மாறுகின்றான். ஒமல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையோ மதிமயக்கக்கூடிய வாழ்க்கை என்று அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான். மதிமயக்கக்கூடிய வாழ்க்கையில் நாம் இயங்கிவிடக் கூடாது. சகோதரர்களே, நிறைய விடயங்களை காட்டி மதிமயக்குவார்கள். கலிமா சௌகத்தை கொஞ்சப்படுத்தி மதிமயக்குவார்கள். 14 வயது சிறுவன் ஒரு மாற்று மதஸ்தாபனத்துக்குரியவனாக, மாற்று மத தலைவராக அல்லது மதத்துக்குரியவனாக தன்னை பிரகடனப்படுத்துகின்றான் என்றால் அவனுக்குள் ஈமான் வரவில்லை, அவனுக்குள் இஸ்லாம் போதிக்கப்படவில்லை. அதன் காரணமாகத்தான் ஏதோ அந்த மனிதர்கள் சூழ்ச்சியினால் அவனும் ஒரு மத குருவாக மாறினான் என்றால் அது வியப்புக்குரிய காரியம் என்ற சகோதரர்களே. அவனுடைய ஈமான் பலவீனமானது, அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ்வுடைய பிடி மிகவும் கடுமையானது. அவனுடைய தாயோ ஆரம்பத்தில் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவள், இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்தால் இஸ்லாமிய மார்க்கம் அவளுக்கு போதிக்கப்படவில்லை. அவரை பொருட்படுத்த கணவர் அதன் விடயத்தில் அவர் மிகவும் மோசமாக நடந்து கொண்டதன் காரணமாகத்தான் மார்க்கத்தை படித்துக் கொண்டிருந்த 14 வயது சிறுவன் மாற்று மத சகோதர ஒரு மத குருவாக மாறிவிட்டான் என்றால் எந்த அளவுக்கு கேவலம் சகோதரர்களே. இந்த காலகட்டத்தில் அவனை விரட்டுவதா, அவனை அடிப்பதா, அவனுக்கு எதிராக திட்டம் திட்டுவதா? அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுவோம். அல்லாஹ் உன்னுடைய தீனை பாதுகாப்பது நீ, உன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பது நீ, உன்னுடைய சமூகத்தை பாதுகாப்பது நீ, நீ பாதுகாத்துக் கொள் என்று அந்த அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த துஆ என்ற ஆயுதத்தை முன்வைப்போம் என்றால் எந்த சக்தியும் அந்த ஆயுதத்தை நிச்சயமாக அடக்க முடியாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அந்த சகோதரன் உணர்ந்திருந்தான் என்றால் நான் பயங்கரமான ஒரு தவறு செய்கின்றேன், அல்லாஹ்வுடைய தீனை துறந்து நான் இன்னொரு சமூகத்தின் குருவாக மாறப் போகின்றேன், எனக்கு தருகின்ற பணமோ, எனக்கு தருகின்ற பட்டங்களோ, எனக்கு அளிக்கின்ற ஆணையோ இன்று சந்தோஷமாக இருந்தாலும் நாளை எனக்கு நெருப்பில் ஆணை அளிக்கப்படுமே, நாளை நான் நரக நெருப்பில் போட்டு பொசுக்கப்படுவேனே என்ற அச்சம் அந்த உள்ளத்தை ஆட்டக்கான வைத்திருந்தால் நிச்சயமாக தலைமைக்கு கூட அந்த மனிதன் படித்திருக்க மாட்டான். இதற்கு அழகான ஒரு சம்பவம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யகூதி சிறுவன் பணியாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய மரணம் நேரம் நெருங்கின்றது. புகாரி, முஸ்லிம்
காசிம் அதி அபுல் காசிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கட்டுப்படு மகனே என்று சொன்னார். உடனே அந்த மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கலஹு மினன் நார். இந்த மனிதனை நரகத்தை விட்டு பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும் என்று. அன்பு சகோதரர்களே, மாற்றுக் கொள்கையில் உள்ள மனிதன் பிடிவாதம் பிடிக்கவில்லை, வரட்டு கௌரவம் பிடிக்கவில்லை, முரட்டு தன்மை உள்ளவில்லை. முகம்மது நபி சொல்கின்றார், உடனே கட்டுப்படு என்று அந்த மாற்று மத மனிதன் சொன்னான் என்றால் கலிமா சொன்ன எத்தனை உள்ளங்கள், கலிமா சொன்ன எத்தனை உள்ளங்கள் இஸ்லாத்தை மாற்று மத சகோதரன் இணைந்து இனங்காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஏகத்துவம் வளரக்கூடாது, தௌஹீத் வளரக்கூடாது, சலபியத் வளரக்கூடாது, அல்லாஹ்வுடைய கலிமா இந்த பூமியில் ஓங்கக்கூடாது என்று இனங்காட்டிக் கொடுப்பது மாற்று மத சகோதரர்கள் மாத்திரமல்ல, கலிமா சொன்ன எவரே சகோதரர்களும் ஒன்றன் மேல் ஒன்றாக இணைந்து அல்லாஹ்வுடைய தீனை கொச்சைப்படுத்துகின்றார்கள். அவர்களுக்கு வரட்டு கௌரவம், முரட்டு தன்மை, நான் செய்கின்ற தவறு இது பெரிய தவறு என்று யோசிக்கவில்லை. அதனால் இப்படியான காரியங்கள் ஈடுபடுகின்றார்கள். அன்பு சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த நிலையிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் தூரமாகி, ரப்பே நான் தவறு செய்வதற்கு முன்னால் நான் ஒருவன் சிந்திக்கின்றேன், மௌத்தை சிந்திக்கின்றேன், உன்னுடைய விசாரணையை சிந்திக்கின்றேன், வறுமையை பற்றி யோசிக்கின்றேன், கபரை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்க்கின்றேன். எனக்கு பயங்கரமான தவறுகளை என் உள்ளத்தில் ஊசலான வைத்து விடாதே. உன்னுடைய மன்னிப்பு பெற்ற ஒரு மூமியாக என்னை மௌத்தாகிவிடு என்று நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்கின்ற நல்லவர்களாக மாறுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்கள் கூட்டத்தில் எம் ஒவ்வொருவரையும் இணைத்துக் கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, தவறு செய்வதற்கு முன்னால் சிந்திப்போம் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை இன்றைய காலத்தின் தேவையை ஏற்படுத்தி நாம் உணர்ந்து கொண்டோம். இன்னும் சில விடயங்களை கூறி பொதுவாவை நிறைவேற்றி கொண்டு வருகின்றேன். மனிதன் எப்பொழுதும் ஒரு தவறை அவசரப்பட்டு செய்வான். உள்ளம் சொல்லும் செய்ய சொல்லி உணர்வுகள் தூண்டும், அதை அவசரமாக செய்கின்ற. ஆனால் அந்த உணர்வுகள் நாளை பயங்கரமான இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். சாதாரண ஒரு தவறு ஒரு மனிதனுக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றது. இந்த செய்தியை முழு சமூகத்திற்கும் பரப்புகின்றான், முழு ஊருக்கும் பரப்புகின்றான். பிறகுதான் யோசிக்கின்றான், இது பயங்கரமான வதந்தியே. ஒரு துண்டு பிரசுரம் மூலமாக ஒருவனை கொச்சைப்படுத்தி ஒரு துண்டு பிரசுரத்தை வெளியிடலாம். இவன் யோசிக்கின்றான், இந்த துண்டு பிரசுரத்தை வாசித்து விட்டு கசைக்கு வீசி விடுவார்கள் என்று யோசிக்கின்றானா? இதை துண்டு பிரசுரம் நாளை அவன் முன்னால் நிச்சயமாக வந்திருக்கும். அவன் முன்னால் வந்திருக்கும். அவன் சொன்ன பொய்கள், அவன் சொன்ன கட்டுக்கதைகள், அவன் சொன்ன மோசமான கருத்துக்கள், அந்த துண்டு பிரசுரங்கள் அவனை இனங்காட்டப் போகின்றது. இதன் மூலமாக மற்றவனை கழுவ பார்க்கின்றான், மற்றவனின் மாமிசத்தை புசிக்க பார்க்கின்றான். அந்த தவறு எவ்வளவு பெரிய தீமை ஏற்படுத்தும் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபருக்கு பக்கத்தில் செல்கின்றார்கள். 2 கபரில் வேதனை செய்யப்படுகின்றது. இதை பார்த்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈட்ட மட்டையை 2ஆக கிழித்து 2 கபர்களையும் நாட்டுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற இந்த செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துவிட்டு சொன்னார்கள், இந்த ஈட்டம்பட்டை ஈரமாக இருக்கிற காலமெல்லாம் வேதனை செய்யப்படாமல் இருக்கலாம். ஏன் இந்த கபரில் வேதனை இருக்கிறது தெரியுமா? பெரும் தவறு செய்யவில்லை, பெரும் குற்றம் செய்யவில்லை, பயங்கரமான பிள்ளைகளில் ஈடுபடவில்லை. சாதாரண ஒரு தவறு, சிறுநீர் கழித்தான் ஒருவன், ஆனால் சுத்தம் செய்தான் தான். ஆனால் அதை துப்புரவாக சுத்தம் செய்யவில்லை, முழுமையாக சுத்தம் செய்யவில்லை, அரைகுறையாக சுத்தம் செய்தான். இன்னும் ஒன்று தெரியுமா? ஒரு செய்தி கேட்டது, உடனே அதை பரப்பினான், உடனே அதை சொன்னான். இதன்
எங்களை தூரமாக்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உபாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹ் லிகாஹு வ மன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹ அல்லாஹ் லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றானோ அல்லாஹ் அவனை சந்திக்க விரும்புகின்றான், யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கின்றானோ அல்லாஹ்வும் அவனை சந்திக்க வெறுக்கின்றான் என்ற செய்தியை புகாரியில் 6507வது ஹதீஸிலே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் பார்க்க முடியும். எனவே இன்றைய இந்த கால சூழலிலே ஷைத்தான் மனிதர்களுக்கிடையில் விரோதத்தை ஏற்படுத்த முற்படுகின்றான், குரோதத்தை ஏற்படுத்த முற்படுகின்றான். அந்த குரோதத்தை ஏற்படுத்திவிட்டு அவனது குளிர்வாயை பார்க்கின்றான், சந்தோஷப்பட பார்க்கின்றான், இடமுறுவல்களை ஏற்படுத்த பார்க்கின்றான், சமூகத்திற்கு மத்தியில் பிரச்சனைகளை ஏற்படுத்த பார்க்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், லா தத்தகிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா அல்லாஹ். எனது எதிரியும் உங்கள் எதிரியும் நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், அவர்களுக்கு உங்களுடைய முகப்பற்றுக்களை பரிமாறிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்கின்றான். ஆனால் ஷைத்தான் சொல்கின்றான், அவன் எதிரி அல்ல, அவனுடைய துணைவன். உன்னுடைய அத்தனை இரகசியங்களையும் அவனுக்கு சொல். ஹலாலும் தேவையில்லை, ஹராமும் தேவையில்லை, மகரமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, இஸ்லாமிய கலாச்சாரமும் தேவையில்லை, அந்நிய சௌகத்துக்கு ஒப்பாக. அதனால் தானே பர்தா வேண்டாம், ஹிஜாப் வேண்டாம், ஹிஜாப் அணிந்து வருகின்றீர்களா பச்சைப்படுத்துவோம், ஹிஜாப் அணிகின்றீர்களா அடிப்போம் என்று 3 யுவதிகள் இக்கடுவை என்ற பிரதேசத்தில் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்ட செய்திகளை நேற்று முன்தினம் நாம் செய்யப்படுத்தமா இல்லையா? எனவே தான் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அன்றே சொல்லிவிட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிது யஹூத வன்னஸாரா அவுலியா அல்லாஹ். யஹூதிகளையும் அவுலியாக்கும், யஹூதிகளையும் நஸாராக்களையும் உங்களுடைய நண்பர்களாக நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான். நாம் நம்பிவிடக் கூடாது சகோதரர்களை, நிதானமாக முடிவெடுப்போம். இன்றைய இந்த காலத்திலே எதிரிகளோடு நல்ல வார்த்தைகளை கொண்டு நாம் கதைப்பது அவர்களின் ஆழ் மனதில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த எதிரி சுவாலையை, அந்த மோசமான தீச்சுவாலையை நிச்சயமாக நாம் அவர்களுடன் பேசுகின்ற அந்த நிதான வார்த்தைகளால் அணைக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் எதிரிகளோடு கடும் போக்குடன் நடப்போம் என்றால் எரிகின்ற அந்த தீச்சுவாலை இன்னும் எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் வார்ப்பதை போன்று மாறிவிடும் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. எண்ணெய் வார்த்து விடாமல் நளின போக்குடன் அழகான வார்த்தைகளுடன் அவருடன் நடப்போம். நாம் தொழுவோம், நாம் திக்ர் செய்வோம், நாம் குர்ஆன் ஓதுவோம், நாம் நல்ல பண்புடன் நடப்போம். அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு விட்டுக் கொடுப்போம். ஒரு வயோதிபன் வாகனத்தில் வருகின்றான், மாற்று மத வயோதிபன் தான், அவன் தானே மாற்று மதத்தவன் தானே என்று அவனை கேவலப்படுத்தி நாம் உட்கார்ந்து கொண்டிருக்காமல் அவனுக்கு இடம் கொடுப்போம் என்றால் ஒரு கணம் அவனை யோசிக்க தூண்டக்கூடியதாக அது மாறிவிடும். பக்கத்து வீட்டில் ஒரு மாற்று மத சகோதரர் இருப்பான், எமது வீட்டில் வானொலியோ தொலைக்காட்சியோ உரத்தவர்கள் இருக்கின்ற பொழுது அவன் எம்மை கேவலமாக நினைப்பான். அங்கே அவனுக்கு எந்த தொந்தரவும் செய்யாமல் நாம் சாப்பாடு சமைத்தால் அவனுக்கும் உதவுவோம், நாம் தர்மம் கொடுத்தால் அவனுக்கும் சில உதவிகளை கொடுப்போம். நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அவர்களை நோய் விசாரிக்க செய்வோம், அவர்கள் வறுமையில் வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்வோம், வீடு வாசல்களை புனர் நிர்மாணம் செய்து கொடுப்போம். இப்படிப்பட்ட பணிகள் ஈடுபட்டு அந்நியவர்களுடன் அவர்கள் எம் மார்க்கத்தை இருக்கின்ற அளவுக்கு எமது நிலைமைகளை மாற்றி அமைப்போம். வல்லவர்மான் தவறு செய்வதற்கு முன்னால் சிந்தித்து செயல்படுகின்ற நல்லவர்கள் கூட்டத்தில் நினைத்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஆலா என்ற அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை அடைகின்ற நல்லவர்களாக ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வலிஜமீல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.